கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையை பற்றிய தியானம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் முக்கியமானது. இந்த நாட்களில் நாம் அதை அதிகமாய் செய்து வருகிறோம். மிக அதிகமான சித்திரவதைகளுக்கு பின் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அதில் தொங்கிக் கொண்டிருந்த வேதனையான சூழலில் அவர் பேசிய 7 வார்த்தையில் முதல் வார்த்தையை இன்று தியானிக்கலாம். அவர் பேசிய முதல் வார்த்தையை லூக்கா 23 அதிகாரம் 34 வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். விபத்தில் மரணத்திற்கு ஏதுவாக காயப்பட்ட ஒரு நபர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன் முதல் உதவி எத்தனை முக்கியமோ, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த நமக்கும் முதலாவது மன்னிப்பு அத்தனை முக்கியமாக இருக்கிறது. ஆம், தேவனுக்கு விரோதமான நம்முடைய பாவங்கள் அவருடைய கோபம் பற்றி எரியுவதற்கு காரணமாய் இருக்கிறது. அவர் இரக்கமும் நீடிய பொறுமையும் அன்பும் உள்ளவராக இருப்பதால் நாம் அழியாமல் வாழ்ந்து வருகிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமாய் இருப்பதால் நாம் பாவம் செய்த நொடிப்பொழுதே நாம் மரணத்திற்கு பாத்திரவன்களாய் இருக்கிறோம். ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆம், நாம் பாவிகளாய் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கும்போது அவர் நம்மை நேசித்தார். இந்த மாசற்ற அன்பே அங்கு சிலுவையில் தன்னை அறைந்த கைகளுக்கு, அதற்கு காரணமாய் இருந்த கல் நெஞ்சம் கொண்ட மனிதர்களுக்கு, சுற்றி நின்ற யாவருக்கும் மன்னிப்பை பெற்று தரும்படி பிதாவை நோக்கி பரிந்து பேச செய்தது. ரோமர் 5 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய அகோரமான பாவ நிலையில் நாம் பிதாவோடு கிறிஸ்துவினால் ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவராலே ஆக்கினைக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுகிறோம். ஆகவே சிலுவையில் முதலாவதாக பிதாவை நோக்கி மன்னிப்பை கேட்கிறார். இந்த ஒப்புரவாக்குதலுக்கு பின்பே நாம் அவரால் ரட்சிக்கப்படுகிறோம். அவர் நமக்காக பரிந்து பேசும்போது நம்முடைய நிலை எவ்வளவு கோரமான பாவ நிலையில் இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த நிலையில் நம்மை நேசித்து ஒப்புரவாக்க துடிக்கும் தேவனுடைய அன்பு எத்தனை மகத்தானது. இந்த அன்பிற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 2ஆம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 23 அதிகாரம் 43 வசனத்தில் உள்ள 2ஆம் வார்த்தையை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கள்ளனுடைய வேண்டுதலுக்கு பின் ஆண்டவர் இந்த பதிலை அவனுக்கு கொடுக்கிறார். அவனுடைய வேண்டுதல் சுருக்கமானது, ஆனால் உண்மையானது, விசுவாசம் உள்ளது. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்பதே அவனுடைய ஜெபமாயிருந்தது. இயேசு மரணமடைய போகிறார் என்று தெரிந்தும் மீண்டும் உயிர் தழுவார் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. சீஷர்களுக்கு இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. மீண்டும் அவருடைய ஆளுமை, அதாவது அவருடைய ராஜ்யம் வரும் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. இன்னும் அவர் ராஜ்யத்தில் வரும்போது தன்னை நினைத்தருள வேண்டும் என்கிற விசுவாசம் உள்ள ஜெபம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நம்முடைய இக்கட்டான நிலையில் இத்தனை விசுவாசம் உள்ள ஜெபத்தை நாம் செய்கிறோமா என தற்பரிசோதனை செய்து கொள்வோம். கள்ளனுக்கு எந்த அளவு வேத அறிவு இருந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆலயத்திற்கு தவறாமல் போனானா என்பது நமக்கு தெரியவில்லை. அவனை கடவுளுக்குள் நடத்த யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அவன் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, அப்பம் பிட்டு ரசம் பருகவில்லை, அவன் அந்நிய பாஷைகள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டு பரலோகவாசியானான். காரணம், அவனை கழுவக்கூடிய இரத்தம் அவன் பக்கத்திலேயே சிந்தி கொண்டிருந்தது. அவனுடைய இரட்சகர் அவன் அருகிலேயே இருந்தார். அவன் விசுவாசித்தான், தேவனுடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டான். எத்தனை மகத்தான அற்புதம் இது! சிந்தித்து பாருங்கள். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவனின் கிருபை கள்ளன் ரட்சிக்கப்பட போதுமானதாக இருந்தது. ஒருவேளை கள்ளன் பரலோகத்தில் நுழையும் போது
தூதர்கள் அவனை நோக்கி அவனுடைய வாழ்க்கையை குறித்தும் அவனுடைய ரட்சிப்பை குறித்தும் கேள்விகளை கேட்பார்களானால் இயேசு என்பது மட்டுமே அவனுடைய பதிலாக இருந்திருக்கும். நமக்கும் இந்த கிருபை போதுமானது. கள்ளனை போல் நாம் மரண தருவாயில் இல்லை என்பதால் தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் அன்புள்ளவர்களாகவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபைக்காக அவரை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திற்காக இயேசு சிலுவையில் பேசிய 3ஆம் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் வார்த்தை அடங்கிய யோவான் 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின் அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கு தன் தாயாகிய மரியாளை நோக்கி ஸ்திரீ என்கிறார். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் ஸ்திரீ என்றே அழைக்கிறார். காரணம் என்ன? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். இந்த உலக பிரகாரமான தாயை தாய் என்று சொல்லாமல் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தனக்கு தாய் என்கிறார். அந்த அடிப்படையில் தாயாகிய மரியாளை பொறுப்பாக தனக்கு அன்பான சீஷனிடத்தில் ஒப்படைக்கிறார். இன்னும் இயேசுவுக்கு 4 சகோதரர்கள் இருந்தும் அவர்களிடம் மரியாளை ஒப்படைக்காமல் தன்னுடைய வார்த்தையின்படியே பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய நபரான யோவானிடத்தில் மரியாளை ஒப்படைத்தார். கவனித்து பாருங்கள், தேவன் தன்னுடைய வார்த்தையில் எவ்வளவு மாறாதவராய் இருக்கிறார். இதேபோல் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற பிதாவின் சித்தத்தை செய்கிற நாம் ஒவ்வொருவரையும் தாயாக, சகோதரனாக, சகோதரியாக எண்ணுகிறார். ஆகவே நம்மை அவர் தனியாக விடுவதில்லை. நம்மை பொறுப்பாக பராமரித்து நம்மோடு இருப்பதோடு நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையையும் ஏற்படுத்துகிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் நம் தேவன். அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தம் சித்தப்படி செய்கிறவர்களை பொறுப்பாக பராமரிப்பதோடு யோவானுக்கு பொறுப்பு கொடுத்தது போல பொறுப்புகளையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் சித்தப்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருடைய அரவணைப்பிற்குள் வந்து அவர் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய தியானம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 4ஆம் வார்த்தை. இந்த 4ஆம் வார்த்தையை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் மற்றும் மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பார்க்க முடியும். நாம் இன்றைய தியானத்திற்காக மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இதற்கு முந்தைய 3 வார்த்தைகளில் முதலாவது பிறருடைய மன்னிப்பிற்காக பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். 2வது கள்ளனின் வேண்டுதல் கேட்டு பதிலளிக்கிறார். 3வது மரியாளுக்கான பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக பேசுகிறார். இதுவரையில் இயேசு கைவிடப்பட்ட நிலையை பார்க்க முடியவில்லை. 4வது, இந்த வார்த்தைக்கு முன்பதாக 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகிறது, சூரியன் இருள் அடைகிறது. 3 மணி நேரம் இந்த இருள் மற்றும் அமைதிக்கு பின் பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவர் கைது செய்யப்பட்ட போது இந்த வார்த்தையை சொல்லவில்லை. முகத்தில் துப்பப்படும் போது, கன்னத்தில் அடிக்கப்படும் போது, வாரினால் அடிகள் பட்டு சதைகள் பிற்கப்படும் போது, முள்கிரீடம் சூட்டப்பட்ட போது, கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டு தொங்கும் போது, இன்னும் பரியாசம் பண்ணப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லாமல் இந்த 3 மணி நேரத்திற்கு பின் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்பதாக.
ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு பாவமும் செய்யவில்லை. பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அந்த 3 மணி நேர இருளான நேரம் நம்முடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அதுவரையில் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், என் பிதா என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த குமாரன் நமக்காக பிதாவினால் கைவிடப்பட்டார். நம்முடைய பாவம் எத்தனை கொடியது, எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்று மிக எளிதாக நாம் பாவ அறிக்கை செய்கிறோம், மீண்டும் பாவம் செய்கிறோம். இது வாடிக்கையாகிவிட்டது. ஆனால் இந்த பாவம் எவ்வளவு பெரிய வேதனையை தேவனுக்கு கொடுத்தது. நாம் நிரந்தரமாக தேவனை விட்டு பிரியாதபடி, நரகம் செல்லாதபடி அந்த ஆக்கினியை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நாம் சிந்திப்பதில்லை. தேவன் தன்னையே பலியாக கொடுத்து நமக்காக ஏற்படுத்திய ரட்சிப்பை நிதானித்து உணர்ந்து கொள்ளுவோம். அவர் செலுத்திய அளவிட முடியாத அந்த விலைக்கிரயத்தை உணர்ந்து கொள்ளுவோம். என்றென்றும் நம்மை கைவிடாமல் இருக்க தன்னையே பலியாக கொடுத்த அவருக்கு. அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ள இருப்பது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 5ஆம் வார்த்தை. இந்த வார்த்தை உள்ள வேத பகுதி யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். மீட்பின் பணியில் தீர்க்க தரிசனமாய் தன்னை பற்றி சொல்லப்பட்ட எல்லா வேத வார்த்தைகளும் நிறைவேறி முடிந்ததை அறிந்த இயேசு கிறிஸ்து சங்கீதம் 22:15 மற்றும் சங்கீதம் 69:21 இவைகளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். விபத்தில் சிக்கிய நபர் காயப்பட்டு தொடர்ச்சியாக ரத்தம் வெளியேறும்போது, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக ரத்தம் தொடர்ச்சியாக வெளியேறும்போது கண்டிப்பாக அதிகமான தாகத்தை அது ஏற்படுத்தும். இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட சித்திரவதைகளுக்கு எவ்வளவாய் ரத்தம் வெளியேறி இருக்கும் என்பதை நம்மால் எளிதாக நிதானிக்க முடியும். அதனால் அவருக்கு சரீர ரீதியான தாகம் ஏற்பட்டிருக்கும் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஆனால் இங்கு தேவன் சரீர ரீதியான தாகத்தை தான் வெளிப்படுத்துகிறாரா என்று யோசித்தால் அப்படி இல்லை என்றே நிதானிக்க முடிகிறது. காரணம், சிலுவையில் அறையப்பட்டதற்கு முன் அவர் அநேக வேதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். கைகளில் கால்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதும் சிலுவையில் தொங்குவதும் தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் சரீர ரீதியாக அவருக்கு ஏற்பட்ட எந்த ஒரு வேதனையையும் மற்ற சிரமங்களையும் அவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தவில்லை. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது: அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்கிறது. காரணம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் எதிர்க்காமல் சளைக்காமல் அனைத்தையும் சகித்தார். தனக்கல்ல, முற்றிலும் நமக்கே முக்கியத்துவம் கொடுத்தார். சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசும்போது அவர் தாகமாயிருந்தும் அந்த உரையாடலில் இடையே அவர் தண்ணீர் குடித்ததாக இல்லை. சீஷர்கள் அவரை போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்ட போது அவர் மறுமொழியாக, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்றார். ஆம், அந்த ஸ்திரீயை ரட்சிப்பிற்காக இரட்சகராகிய தன் பக்கம் திருப்புவதும் அவள் மூலம் அநேகரை தம்மண்டை திருப்புவதும் தாகம், பசியை விட அவருக்கு முக்கியமாக இருந்தது. சிலுவையில் அவர் கொண்டிருந்த தாகம் ஆத்தும தாகம் என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த தாகம்தான் அவர் உயிர்த்தெழுந்த பின் சீஷர்களை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்ல காரணமாயிருந்தது. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருப்பதால் நமக்குள்ளும் ஆத்தும தாகம் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆத்தும. அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்காக நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 6ஆம் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் வார்த்தை அடங்கிய யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். மரணத்திற்கு சமீபமாக அதன் விளிம்பில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆதாம் முதல் உலகின் கடைசி பிறக்கப் போகும் மனிதன் வரையுள்ள மொத்த மனுக்குலத்திற்கான மீட்பின் பணி பிதாவின் சித்தப்படி குமாரன் மூலம் சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்ட தருணத்தில் இந்த வார்த்தையை ஆண்டவர் முழங்குகிறார். ரட்சிப்பிற்காக, மனுக்குலத்தின் மீட்பிற்காக இனி வேறு எந்த கிரியையும் செய்யப்பட வேண்டிய அவசியமில்லை. இனி வேறு பலி தேவையில்லை. நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட்டது. பாவ மன்னிப்பிற்கான பூரணமான ஒரே பலி செலுத்தப்பட்டாயிற்று. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று வேதம் சொல்கிறது. இங்கு அவருடைய பரிசுத்தமான மாசற்ற இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டாயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே பாவம் செய்த ஒவ்வொரு மனிதனின் முடிவும் மரணம். அதாவது அந்த மரணம் இம்மையோடு முடியாமல் மறுமையிலும் நரகத்தில் தொடருகிறது. இது தேவனுடைய நீதி. பாவம் செய்யும் மனிதன் அந்த பாவத்தின் நிமித்தம் வரும் சாபம், கண்ணீர், சமாதானமின்மை, குற்ற உணர்வு, வியாதிகள் இன்னும் அநேக வேதனைகளை அனுபவிப்பது மட்டுமின்றி தொடர்ந்து மரணம் அவன் முடிவாக மாறுகிறது. ஆனால் ஏசாயா 25:8 சொல்கிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இப்படி மரண கட்டில் இருந்த மனிதர்களை மீட்க அந்த மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த வெற்றியையே இங்கு முடிந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீது சங்கீதம் 138:6 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைப்படி ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பிற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவனே செய்து முடித்தது எத்தனை அன்பின் உச்சகட்டமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிதான மீட்பு பணியின் இந்த முடிவை, இந்த வெற்றியை நமக்காக செய்து அவரை விசுவாசிக்கிற நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார் என்பது எத்தனை ஆச்சரியம். தேவனின் அன்பு எத்தனை வியக்கத்தக்கதாக இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். பொதுவாக இயேசுவின் இந்த நிலையை பார்த்த அநேகர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். காரணம், அவர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்து முடித்தார் என்பதை அறியாமல், விசுவாசியாமல் இருந்தார்கள். முடிந்தது என்ற தேவனின் வார்த்தை தோல்வியின் வார்த்தையாகவே அவர்களுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் விசுவாசிக்கிற நமக்கு அவர் முடிந்தது என்று சொன்ன வார்த்தை வெற்றியின் வார்த்தையாக, ரட்சிப்பாக நமக்கு முடிகிறது. 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சிலுவையில் அவர் சொன்ன முடிந்தது என்ற வார்த்தை கெட்டு போகிறவர்களுக்கு தோல்வியின் வார்த்தையாக தோன்றும். விசுவாசிக்கிற, ரட்சிக்கப்படுகிற அன்பானவர்களே, இன்றைய தியானத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7ஆம் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் வார்த்தையை லூக்கா 23:46 வாசிக்கலாம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது சிலுவையில் ஆண்டவர் பேசிய கடைசி வார்த்தை. இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் தன்னை முற்றிலும் தாழ்த்தி ஒரு மனிதனாய் இந்த பூலோகத்தில் வாழ்ந்தார். இந்த உலகில் அவர் முற்றிலும் ஒரு குற்றமற்ற வாழ்வு வாழ்ந்தார். எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். பிரசங்கி 12:7 ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகும் என்று சொல்லப்பட்டபடி தம்முடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒரு மனிதனாய் ஒப்பு கொடுத்தார். கடைசி நேரத்தில் மட்டுமல்ல, தன்னுடைய பூலோக வாழ்க்கையை முழுவதையும் அவர் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தே ஜீவித்து வந்தார். சிலருக்கு நாம் இஷ்டம் போல் வாழ்ந்து கடைசி நேரத்தில் மரண படுக்கையில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்புவித்து விடலாம் என்ற தவறான எண்ணம் இருக்கும். ஆனால் அது தோல்வியிலேயே முடியும். பிதாவினிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்ட எல்லா வார்த்தைகளுக்கும் கடைசி வரை தன்னை ஒப்புவித்ததால் ரட்சிப்பின் திட்டம் முழுமையாக இயேசு கிறிஸ்துவினால் நிறைவேற்றி முடிக்கப்பட்டது. நமக்கு மிகச்சிறந்த ஒரே முன்மாதிரி கிறிஸ்து மட்டுமே. அவரை போல நாமும் நம்முடைய எல்லா காரியங்களையும் இன்னும் நம்மையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமா என்பதை தற்பரிசோதனை செய்து கொள்வோம்.
பிலாத்து இயேசுவை நோக்கி, உன்னை சிலுவையில் அறையவோ அல்லது விடுதலை பண்ணவோ எனக்கு அதிகாரம் உண்டு என்றான். இயேசு அவனுக்கு மறுமொழியாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்றார். பிலாத்துவிற்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள எவருக்கும் அவர் மேல் அதிகாரம் இல்லை. அவரே தன்னை ஒரு மாசற்ற பலியாக பிதாவுக்கு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவரை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் அனுமதிக்காத எந்த ஒரு காரியத்திலும் இந்த பூமியில் உள்ள யாருக்கும் நம்மேல் அதிகாரம் இல்லை. அதனால் நாம் பயமில்லாமல் தேவனுடைய இந்த அன்பை எண்ணி அவரை துதிக்கலாம். மேலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் எந்த ஒரு காரியமும் நன்மையோ தீமையோ அது நமக்கு நன்மையாகவும் ரட்சிப்பாகவும் மட்டுமே முடியும். இதில் அற்புதமான விஷயம் என்னவென்றால், பிதாவின் சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லிய பின்பே தம் ஆவியை பிதாவிற்கு ஒப்பு கொடுத்தார். இடையே அல்ல, பூரணமாக முடித்த பின்பே ஒப்பு கொடுத்தார். இயேசுவை பின்பற்றிய ஸ்தேவானும் ஒரு அற்புதமான பிரசங்கத்தின் நிறைவிற்கு பின், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னை ஒப்புவித்தான். டேவிட் லிவிங்ஸ்டன் என்னும் தேவ மனிதர் தன்னுடைய கடைசி நாளில் தான் எடுத்துக்கொள்ளவிருப்பதை அறிந்து வாழ்நாளில் பெரும் பகுதியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவித்த அவர் அன்றைய தினம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலை எதுவும் மிச்சம் இருக்கிறதா என கேட்டு சமாதானமாய் ஜெபத்திலேயே கர்த்தருக்குள் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை அறிந்த நாம், இன்னும் அநேக அவருடைய சாட்சிகளை கண்ட நாம் எப்படி நம்மை ஒப்பு கொடுத்து ஜீவிக்கப் போகிறோம்? சிந்தி